கோபால வாடா அவரை மாற்றி விடா ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் நிறைய இடங்களில் சிம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது ஜிகர்தண்டா வந்து டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொன்னால் முழுக்க ஒரு பால்ந்த டேஸ்ட் வந்துருக்கு. பெட்ரோல் டேங்குக்கு உள்ளேயே சில புது வாகனங்களுக்கு அப்படியே பில்ட் பண்ணியே வருது. பழைய வாகனங்களுக்கு இவங்க எக்ஸ்ட்ராவாக இதுக்குள்ளே ஃபிட் பண்ணி கொள்கிறாங்க. ஹைவேயால் போய்கொண்டிருந்தான் இடையில் வந்து இறங்கி நிற்கிறோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். இப்போ லோக்கல் ரோட்டாக இருந்தாலும் சரி, பெரிய ஹைவேஸாக இருந்தாலும் சரி, யாருமே வந்து ஹெல்மெட் போடுறதா இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் 100 கிலோமீட்டருக்கு கிட்ட போய்கொண்டிருக்கிறோம். 100லையா போகிறோம். அப்படி பார்த்தா அவங்க 60க்கு மேலே போகணும். 60க்கு மேலே போய்க்க கூட ஹெல்மெட் இல்லை. தமிழ் திரைப்படங்களில் பார்த்த மாதிரி இருக்குது சில காட்சிகள். வணக்கம் அன்பு உள்ளங்களே, மீண்டும் ரஜீவன் தமிழ்நாட்டில் இருந்து. என்னடா சென்னைக்கு வந்து இறங்கினான், அதுக்கு பிறகு எந்த ஒரு காணொலியையும் காணொலின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. உண்மையாகவே நான் வந்தது ஒரு பிஸ்னஸ் டூர் தான். இப்போ இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வாரபடியாக நீங்கள் நினச்சிருப்பீங்க, இவரும் ஏதோ கடை திறக்க போகிறார், பிஸ்னஸ் துவங்க போகிறாருன்னு சொல்லி. நான் கனடாவிலேருந்து வந்த உடனே எனக்கு பிஸ்னஸ் உண்டு, அங்கே ரன் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு நாளுமே அது சம்மந்தப்பட்ட காணொலிகள் என்னுடைய யூடியூப் தளத்தில் வந்ததில்லை. சரி, விஷயத்துக்கு வாரன். இப்போ ஏர்போர்ட் வரைக்கும் அந்த காணொலி உங்களுக்கு பதிவு செய்திருந்தேன். அப்போ அந்த காணொலியில் வந்து ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அப்படி என்று சொன்னால், இப்போ அந்த பாஸ்போர்ட் வைஃபை வந்து நீங்கள் 45 நிமிஷம் ஃப்ரீயாக எடுக்கிறதா இருந்தால் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸை ஸ்கேன் பண்ணினா உங்களோட எல்லா தரவுகளும் அவங்க காப்பி பண்ணிடுவாங்க இப்படின்னு சொல்லி. இங்கே அப்படி பார்க்க இயலாது. இப்போ சைபர் க்ரைம்ன்றது எல்லா இடங்கள்லேயும் தான் இருக்குது. ஏர்போர்ட்டில் தான் நடக்கணும், ஸ்பெஷலாக இந்தியாவில் தான் நடக்கணுமென்றெல்லாம் இல்லை. இங்கே ஹோட்டலில் நீங்கள் ரூம் எடுக்கே ஐடி டாக்குமெண்ட்டுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து கொப்பி எடுப்பினம். அதே மாதிரி சிம் எடுக்கிறது. இப்போ சிம் எடுக்கிறது இப்போ ஸ்ரீலங்காவில் மாதிரி ஏர்போர்ட்டில் சிம் எடுக்க இயலாது. நீங்கள் வெளியில் வந்து தான் சிம் எடுக்கணும். சிம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்க வேணும். இப்போ குறிப்பாக வந்து இலங்கை பாஸ்போர்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அந்த உற்று நோக்கப்படுவீர்கள். கேள்விகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்த கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் நிறைய இடங்களில் சிம் எடுக்கக்கூடியதாக இருக்கும். சிம் எடுக்கிறதுக்கு வந்து நான் எடுத்தது, இப்போ ஏர்டெல்லில் சிம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினான், எனக்கு கிடைக்க இல்லை. நான் எடுத்தது வந்து வுடாஃபோன் கம்பெனியில் எடுத்தேன். அது வந்து அன்லிமிட்டடாக வந்திருந்தது. இந்திய காசுக்கு வந்து 1200 ரூபா வந்திருந்தது. அன்லிமிட்டட் டேட்டாவும் அன்லிமிட்டடாக கதைக்கலாம். ஸோ அதை வந்து கவனித்து கொள்ளுங்கள். அதுக்கும் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் கொப்பி கேட்பினோம். ஏன்னா இங்கே ஃபோன் நம்பர் இல்லாமல் நீங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணுறண்டாலோ அல்லது ஹோட்டல்ஸில் கதைக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே தேவைப்படும். இப்போ ஈவன் நீங்கள் ஒரு ஊபர் புக் பண்ணுறேன்னு சொன்னால் கூட உங்களுக்கு வந்து நம்பர் இருந்தால் தான் லோக்கல் நம்பரில் டிரைவர் உங்களோட கண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை கவனித்து கொள்ளுங்கள். வந்த முதல் நாளே எப்படியாவது நீங்கள் சிம் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏண்டா சிம்மை வச்சு டேட்டாவை தனியாக பாவிச்சு கொண்டு போக இயலாது. நல்ல ஒரு பயணம். சுற்றி வந்து பார்த்தா எல்லா இடமும் மலைகளாக தான் இருக்குது. ஹைவேஸில் போய்கொண்டிருக்கிறோம். ஹைவேயால் போய்கொண்டிருந்தான் இடையில் வந்து இறங்கி நிற்கிறோம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். அன்பான தமிழ்நாட்டு மக்கள், என்ன இதில் இடக்கிட நான் கதைக்கிறத அவங்க புரியலை எண்ணுவாங்க, நான் விளங்கலை எண்ணுவேன். இப்படியே ஒரு 2-3 நாள் போயிட்டுது. இன்னொரு ஒரு கிழமை இங்கே ரெண்டு சொன்னால் வடிவாக வந்து தமிழ்நாட்டு பாசை கதைக்கு விளக்கிட்டுருவேன். பார்ப்போம், வீடியோ வந்து முடியக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் வருதா இல்லையா தெரியல. டீ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன கப்பில் தான் கொடுப்பாங்க. 2 தரம் வாங்கி குடிக்கிற மாதிரி கூட இருந்தது. வித்தியாசமான சில அனுபவங்கள் ஹைவேல போய்க்க காட்டுறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஹெல்மெட் போடுறது வந்து குறைவு. நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையவே கதைக்கிறேன்ண்டு. இங்கே ஹைவேலையும் சரி லோக்கல்லையும் சரி ஹெல்மெட் வந்து பெருசாக போடுற இல்லை.
சென்னையில் இருந்து ஒரு பஸ் பயணமாக தான் வந்தேன் நான். இப்போ எங்களோட ஊரில் இருக்கிற பஸ்ஸுகள் மாதிரி இல்லை, இங்கே ஸ்லீப்பர் பஸ்ன்னு சொல்லி இருக்குது. இப்போ சென்னையில் இருந்த எல்லா மாவட்டங்களுக்கும் நீங்கள் ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகலாம். அதாவது நான் சொல்கிறது படுத்திருந்தே போகலாம். இப்போ செமி ஸ்லீப்பர்ன்னு சொல்லி ஒரு பக்கம் கீழ்த்தட்டில் வந்து இருக்கிறதுக்கு சீட்டும் மேல் தட்டில் படுத்து போகிற மாதிரியும் இருக்கும். நான் வந்த பஸ் எப்படி என்று சொன்னால் ரெண்டுமே மேலுக்கு கீழுக்கு அப்படியே பெட் மாதிரியே இருந்தது. காணொளி பதிவு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல. பார்க்கலாம், இங்கே தானே நிற்க போகிறேன். ஹைவேயால் வந்து கொண்டு இருந்த நான் அப்படி வந்து கொண்டு இருக்கல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவில் இந்த காற்றலை மின் உற்பத்தி பொருத்தி கொண்டே இருந்தவங்க. அப்படியே பார்த்தோன்னா அந்த இடத்துக்கிட்ட நிப்பாட்டிட்டேன். இது வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாக வந்து இன்சுலேஷன் நடந்து கொண்டிருக்குது. இந்த இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஒரு ஃபேனோட இது ஓகே. இந்த லென்த் எவ்வளோ வரும் சொன்னீங்க? இது வந்து 72 மீட்டர்ஸ். 72 மீட்டர்ஸ். காற்றலை மின் உற்பத்தி. இப்போ என்னென்னு சொன்னால் இது வந்து போடும்போது இதுக்கிட்ட பறவைகள் வராது, விவசாயத்துக்கு இது பாதிப்புன்னு சொல்லுவாங்கல்ல. இல்லை, இது வந்து மேக்ஸிமம் அந்த மண்ணோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அந்த இதை ஃபிட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த மண்ணில் விளைச்சல் இல்லை, ட்ரையாக தான் இருக்கும். இந்த மண்ணில் வந்து தண்ணி வசதி ரொம்ப கம்மி, நீரோட்டம் இருந்தால் தானே பிஸ்னஸ் விவசாயம் பண்ண முடியும். ஓகே, அந்த விவசாயம் பண்ண முடியாத இடத்த சூஸ் பண்ணி தான் அந்த இடத்துல நீர் உற்பத்தி இல்லாத இடமா காமிக்கட்டுமா? சொல்லுங்க, என்னது? இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ வந்து அந்த தண்ணி வசதி இல்லாத இடம், ட்ரையா இருக்கு, அந்த இடத்துல வந்து விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் அந்த ஃபிட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல. அதனால இப்ப இதனால இப்ப கவர்மெண்ட்டுக்கு தானே சேஃப், கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் சென்டர் பில்லர்ஸ். இந்த மாதிரி 3 செட் இருந்தா மட்டும் தான் ஒரு பிளேட் ஃபிட் பண்ண முடியும். பெரிய அளவுல தான் செய்யறாங்க. ஆமா, இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல எக்ஸ்போர்ட் பண்றாங்க, ஃபாரினுக்கு போகுது கப்பல் மூலியமா. இதெல்லாம் இந்திய தயாரிப்பு தானா? ஆமா, இதெல்லாம் இந்திய தயாரிப்பு. இந்தியாவில் எந்த இடத்துல இது செய்யறாங்க? சென்னையில செய்யறாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு குஜராத்ல பெரிய அளவுல பண்றாங்க மேனுஃபேக்சரிங் பண்றது. கர்நாடகாவிலும் இருக்கு. சரி சரி. மேக்ஸிமம் இங்க வர்றது எல்லாமே குஜராத் கர்நாடகாவில தான் வர்றது. இங்க வந்து பிளேஸ் மட்டும் தான், ஸ்டோரேஜ் பிளேஸ் மட்டும் தான். இங்க இருந்து ஹார்பருக்கு போயிடும் ஃபாரின் போறதுக்கு. இங்க இருந்து வெளிநாடுகளுக்கும் போகுது. அப்ப எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப நானும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி இருந்திருக்கேன் அதுல. அப்படியா? அந்த விண்ட்மில் வண்டி ஓட்டிட்டு இருந்திருக்கேன். நாங்க விண்ணுக்கு முன்னுக்கு இருந்து படம் எடுத்ததோட சரி. சென்னையில இருந்து எடுத்துக்கிட்டு நாங்க தூத்துக்குடி ஹார்பர் போய் அதை டெலிவரி கொடுத்துருக்கோம். குஜராத்ல இருந்து குஜராத் மேனுஃபேக்சரிங் பண்ற இடம் வடோதரான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எடுத்துட்டு காண்ட்லாபோர்ட் ஹார்பருக்கு கொண்டு போய் டெலிவரி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைவேயால் தான் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இங்கே வந்து மோஸ்ட்லி யாருமே ஹெல்மெட் போடுறது இல்லை. இதில் பிள்ளைய கொண்டு போகிறாங்க, 3 பேருமே ஹெல்மெட் இல்லை. இப்போ திடீரென்று பார்க்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இது இங்கே ஒரு சாதாரண விஷயமாக பார்க்கப்படுது. இப்போ லோக்கல் ரோட்டாக இருந்தாலும் சரி, பெரிய ஹைவேஸாக இருந்தாலும் சரி, யாருமே வந்து ஹெல்மெட் போடுறதா இல்லை. சரி, தமிழ்நாட்டு வழக்கம் அதை நினச்சிட்டு அப்படியே அதை கடந்து போக வேண்டியதான். கிட்டத்தட்ட நாங்கள் 100 கிலோமீட்டருக்கு கிட்ட போய்கொண்டிருக்கிறோம். 100லையா போகிறோம்? அப்படி பார்த்தா அவங்க 60க்கு மேலே போகணும். 60க்கு மேலே போய்க்க கூட ஹெல்மெட் இல்லை. ஹைவேயால் பயணம் போய்கொண்டிருக்கேக்க இடையில் வந்து ஜிகர்தண்டா வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இடையில் எக்ஸிட் எடுத்துட்டோம். மதுரை ஜிகர்தண்டா. இப்போ எப்படி என்று சொன்னால் எங்களோட ஊரில் க்ரீம் சர்பத் ஃபலூடா மாதிரி மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா.
குடிச்சு பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னென்ன ஃப்ளேவர் இருக்காம்? மினி ஜிகர்தண்டா. அது மினி ஜிகர்தண்டான்னா சின்ன சைஸ். ஓகே, இதில் எது நல்லா இருக்கும்? ஸ்பெஷல் இருக்குது, நட்ஸ் மிக்ஸ் பண்ணது இருக்குது. ஓகே ஓகே, பாசந்தி இருக்குது, நட்ஸ் இருக்குது. இதில் எதை எடுக்கிறேன்னே தெரியலையே. இது என்ன? இது வந்து ஃபலூடா ஐஸ்கிரீம். இது தெரியும், இது எங்களோட இடத்துலையே இருக்குது. ரோஸ் மில்க். இது ரோஸ் மில்க் வேணாம். இது ரோஸ் மில்க்கை இங்கே வந்து குடிக்கிறதுக்கு ஜிகர்தண்டா தான் குடிக்கணும். இதில் என்ன இது எடுக்க கேளுங்க அவர்கிட்ட. பாசந்திங்கிறது வந்து பாசந்திங்கிறது சுகர் இல்லாமல் பால் இருக்கு இல்லைங்களா, பால் ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே 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 ஓகே, நாங்கள் இது எடுப்போம். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கும். பால் இந்த வாசம் அப்படியே தெரியுது. சரி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ஜிகர்தண்டா வந்து டேஸ்ட் எப்படி வருதுன்னு சொன்னால் முழுக்க முழுக்க ஒரு பால் இந்த டேஸ்ட் வந்துருக்கு. இப்போ க்ரீம் சர்பத் ஃபலூடாவுக்கு வந்து வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர். இதுன்ற டேஸ்ட் வந்து முழுக்க முழுக்க பால். சரி, போகலாமா? தமிழ் திரைப்படங்களில் பார்த்த மாதிரியே இருக்குது சில காட்சிகள். பெட்ரோல் அடிக்கிறதுக்காக இறங்கினாங்க. என்னடா பெட்ரோல் அடிக்கிறதுக்கு இறங்கினது எல்லாத்தையும் நான் காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இந்த வாகனம் தான் இது. வந்தபடி என்ன சொன்னால் பெட்ரோல்லையும் ஓடுது, கேஸ்லேயும் ஓடுது. இப்போ சிஎன்ஜி என்று சொல்லி இங்கே ஒரு கேஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அது வந்து மீத்தேன் கேஸிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டது. அந்த கேஸ் அடிக்கக்குள்ளே பெரும்பாலும் வாகனத்தை விட்டு கீழே இறங்கி தான் நிற்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் கீழே இறங்கி நிற்கிறாங்க. பெட்ரோலை விட இந்த கேஸ் வந்து அதிக அளவு மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. இந்த பாருங்க, அந்த இடத்துல ஃபீல் பண்ணப்படுது. நான் முடிஞ்சால் மற்ற கேமராவில் எடுக்கிறத இதில் ஜூம் பண்ணி சேர்க்கிறேன். இப்போ இந்த கேஸ் வந்து அவைலபிளாக இருக்கிறது ஒரு குறிக்கப்பட்ட ஷெட்டுகளில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் என்றதால தான் லைனப்பில் நின்று அடிக்க வேண்டியிருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் டேங்குக்கு உள்ளேயே சில புது வாகனங்களுக்கு அப்படியே பில்ட் பண்ணியே வருது. பழைய வாகனங்களுக்கு இவங்க எக்ஸ்ட்ராவாக இதுக்குள்ளே ஃபிட் பண்ணி கொள்கிறாங்க இந்த சிஎன்ஜி கேஸ் ஃபில் பண்ணுறதுக்குரிய வசதிகளை. கோபால வாடா அவரை மாற்றி விடா. சாப்பிட்டு வரட்டும். ஒரு ஆட்டோவுக்கு மட்டும் மாட்டி விட்டு போனேன். அவங்களும் அடிச்சுட்டு பயணம் தொடர்கிறது. மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.